அவன் இல்லடா, அவன் இருந்தா நம்ம கண்ணில் மாட்டிருக்க மாட்டானா? இருக்க டிராயிங்லாம் பார்த்தாலே சம்திங் ராங், அவங்க இங்கே தான் இது இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ரா அது. ஸ்விம்மிங் பூல் படிக்கட்டே காணோம். ஸ்விம்மிங் பூல் தானே கட்டியிருக்காங்க. ஓ மை காட் மச்சான், இதெல்லாம் போட்டுச்சுன்னா வச்சுக்கோ கன்ஃபார்ம் செத்துருவோம்ல. பஞ்சாபி பொம்மை மாதிரி வந்து வச்சிருக்கான். நீங்க தமிழ் தானா? ஹைவே இருக்குல்ல வா. வண்டி போட்டு தயவு செய்து கத்தாத, கத்திராத கத்திராத கத்திராத, சரியா? வேற வழியே இல்லை நமக்கு. இது ஒரு மாதிரி அகோரமாக இருக்குது பில்டிங்கு. பில்டிங் பாட்டுறதே சவுண்டு கேட்டுட்டு வந்தீங்க. கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ எடுக்க போகிறது வந்துட்டு வாழ்வா சாகான்ற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு மாட்டிப்போம் தான் எனக்கு தோணுது. ஓமையாடு இங்கே பாரு மச்சான். ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுடா. என்னடா இப்போ உள்ள உள்ள வந்தானே நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை மச்சான். ஹைட்டு செம்ம குண்டா இருக்குண்டா ஆளு. ஹலோ மச்சான், இப்போதான் உள்ள வந்து நுழையிறோம். மாட்டினா பார்த்துக்கலாம், அப்புறம் நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எதுக்கோ அதை கரெக்டாக கவனமாக, அந்த இது மட்டும் கரெக்டாக கவனமாக செய்யணும். பார்த்தீங்கன்னா எதுவும் வளர்ந்துருக்கு. ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்க்க. வச்சு அது பிளட் பண்ணுற கர்மம் என்ன தெரியாமல் எடுத்து தந்துருக்கேன். ஃபேமிலியாக வரைஞ்சிருக்காங்க. ஆமாம் கைஸ், ஒரு ஃபேமிலியோட பிக்சர் இருக்குங்க. தாத்தா பாட்டி குழந்தை ஒன்றும் வரைஞ்சிருக்காங்க. இங்கே போடுறா ஒரு அப்பாவோட ஃபோட்டோ. இங்கே ஏன் ஃபுல்லாக கூட
மச்சான் கைஸ் ஏன் இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இங்கே இன்னும் சைக்கோவாக இங்கே யாரும் இருந்துட்டு தான் இருக்கா. இல்லைன்னு நான் இல்லை. ஏன்னா இங்கே நடந்துருக்கிறோம், இங்கே வரைஞ்சிருக்கிற ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். அதனால இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹலோ சிதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. ஹாய் சேதான் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தியமாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன நடக்கப்பட்டிருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக வாழப்பட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த குடும்பத்தில் இருந்திருக்கவங்களாம் இறந்து வந்திருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் இறக்காமல் பைத்தியமாக இங்கே சுற்றிட்டு இருந்திருக்காங்க போலுக்கு. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எதனால் செத்தாங்க, எப்படி என்ன நடந்துச்சுன்ற சுத்தமாக எனக்கு தெரியல. பட் இந்த குடும்பத்தில் இருந்த 4 பேர்கிட்ட 4 பேர் 3 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. இங்கே இருந்திருக்க ட்ராயிங்லாம் பார்த்தாலே சம்திங் ராங், அவங்க இங்கே தான் இது இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. நாங்கள் வரும்போதே ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணோம். பின்னாடி சைடு என்ன ரகுமானு அதை கேப்சர் பண்ணிட்டு இங்கே வந்து இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் அந்த மைண்டுக்குள்ளே எடுத்துட்டோம்னா எங்களால் வந்துட்டு ஃபர்தராக எங்களால் பேச முடியாது. அதனால தான் அந்த பயத்தை நான் வெளியே காட்டிக்காமல் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி வெளியே வந்து எங்களால் பேச முடியாதுன்னா ஹைவே இருக்குது. ஆமாம், அது ஒன்று நாங்கள் வந்துட்டு இதில் கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் நீங்கள் அதுக்காக வந்துட்டு நம்ம திருச்சி 143 சேனலில் ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்துட்டு நம்ம திருச்சி 143 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் பர்சனலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம கூட இன்றைக்கி ஜமால் தான் வந்திருக்கான். இன்றைக்கி நானும் ஜமால் சேர்ந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பே வீடியோ எடுக்கிறதே ரொம்ப ரிஸ்க் தான். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது கிட்டத்தட்ட 3 வருஷமாக இது பே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நம்ம வெளியூருக்குலாம் போய் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சூப்பர் சாட் மூலியமாக எனக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச மட்டும் பண்ணால் போதும் சூப்பர் சாட் மூலியமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ரீப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோ போகலாம். நான் சும்மா ரெடியாக இருக்கியா? ரெடியாக இருக்கீங்களா? நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வீடியோவில் போகலாமா? லெட்ஸ் கோ. எனக்கு அப்போ மாதிரி நர்வஸாக இருக்கும். அது எப்போவுமே இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரியா அந்த டிராயிங் பார்த்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே போகிறா என்ன இதெல்லாம் என்ன கொடூரமானவங்க இருக்காங்க. அவங்களோட ஓவியம் தலைமாரி போச்சுடா. கேப்சர் பண்ணணும்னு தெரியலடா சத்தியமா. வச்சிருக்கீங்களா? உங்களை பார்க்கலாமா? கேமரா அப்படிங்கிற போயிடும். இங்கே டிராயிங்லாம் வரைஞ்சிருக்காது, நீங்கள் வரைஞ்சிங்களா? பேச மச்சான் பேச கேளு. ஆனால் இங்கே நிறைய டிராயிங்லாம் இருக்காது, நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? கேளு உங்கள் போலீஸ் அது நீங்கள் தானே? உங்களை பார்க்க முடியுமா? நான் இங்கே ஒரு குடும்பத்தையே வரைஞ்சி வச்சிருக்கீங்க, அது உங்கள் குடும்பம் தானா? இதில் யாரு நீங்க? ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, பாட்டியா? இதை பார்த்து உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம்.
மனுஷனாடா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பேய் தான். அந்த பேயுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை. கேட்குற கொஸ்டின்லாம் பதில் சொல்லுறான். ஏன்னா நீ பேய்கள் கடவுள் கண்ணன்றா. பேய் பேசுனா பேய் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுது மச்சான். ஏன் நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறீங்களா? இவன் உங்களுக்காக ரோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோ கோவப்படுத்து. நீங்கள் இருக்கலாமா இல்லை நாங்கள் போகலாமா? அது போகலான்னு சொன்னா நான் போக மாட்டேன். போடாடி. ஏய் வாடா. போக மாட்டேங்கிறான். வாடா. என்னடா இத்தனை வண்டி போகுது? இந்த கடலைலாம் அடிக்காதடா. அந்த கடலை கூட முகத்தை போட்டு பயமா இருக்கான். மாட்டான் கஷிக்க போறேன். இது யாரு இவன்? தூரமா இருக்காங்க. ஏய் இங்கிட்டு தான்டா இருக்கு வழி. ஏய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இங்கிட்டு தான்டா இருக்கு. ஏய் மச்சான் இதை எட்டி பார்த்து சொல்லுவான். வா பார்க்கலாம். ஏய் மச்சான் கீழே பார்த்து ஐயுமே கீழே பார்த்து நீ இங்கே இரு. ஏய் இங்கேயும் ட்ராயிங் தானே வரைஞ்சிருக்கு. இங்கே ஒரு லேடிஸு கைஸ் அவன் வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி தான் வரைஞ்சி வச்சுருக்கான். அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கான் அவன். அடாடே அடே இதெல்லாம் ராங். இதெல்லாம் தவறான விஷயம் தம்பி. தப்பாலாம் வரைஞ்சி வைக்கக்கூடாது யாரையும். அவன் ஒருவேளை கோவத்தில் இருப்பானா அவன் மேலே, அதனால தான் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான். இங்கே பாருங்களேன் கண்ணை பாருங்களேன். ஐயோ என்ன மச்சான் பஞ்சாபி பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கான். நீங்கள் தமிழ் தானா? நீங்கள் தமிழா இந்தியா உருதா தெலுங்கா மலையாளமா? நீங்கள் கண்டிப்பாக தமிழ் தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாரு அங்கே பாரு இதெல்லாம் என்னது இதுதான்? அந்த கதவுக்கு வரும். இங்கே வரும் மச்சான் எல்லா இடத்துலையும் வரைஞ்சி வச்சுருக்கான்டா. ஒருவேளை அவங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவன். இல்லை ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியில் இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான். அவங்கள நினச்சிட்டு பைத்தியமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு அவனை நிறைய பேர் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அக்காமாக்கு அவன் இல்லடா. அவன் இருந்தால் நம்ம கண்ணில் மாட்டிருக்க மாட்டானா? கண் கூட பார்த்தோம்ல பேய்தான் நின்று இருந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய பொத்தவரை இவ்வளோ இருக்கும் என்னால் முடியாதா? அண்ணா மேபி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆத்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே போடுறா இதெல்லாம் சத்தியமாக பொம்பளை மாதிரி அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கான்டா பெண். இதெல்லாம் எதுக்கு வரைஞ்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க எங்கடா வரைஞ்சாங்க? அந்த சைக்கோ தாண்டா வரைஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் அவன் வரைஞ்சி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலியில ஒருத்தர் உயிரோட இருக்காரு, அவர் சைக்கோவா? ஏய் அவன் சைக்கோன்னு அவங்க ஃபேமிலிட்டே கேட்குறியாடா? மனசு அக்கா அவன் சைக்கோ தானா? சைக்கோ பைலே நீ சைக்கோவாகிறது என்ன கொன்ற போகுது. இல்லை நீங்கள் கோவப்படுற மாதிரி நாங்கள் எதுவும் கேட்டிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. ஐ எம் சாரி. இவனும் கொஞ்சம் லைட்டாக சைக்கோ தான், அதனால தான் அப்படியே பேசுகிறான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மச்சான். சாரி மச்சான் வேறு வழி இல்லை. சைக்கோ மாதிரி பேசாத நீ. கேட்க சொல்றேன். ஏய் மச்சான் இதெல்லாம் என்னடா? ஏய் குழந்தையா? குழந்தை இருந்தா நீயாவா? பூனைக்குட்டி எது செத்து போச்சாடா? பூனைக்குட்டி வயசுலாம் கேட்குது. நண்பா 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 அண்ணன்ட்டு அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் வா வந்த வேலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண. என்னடா கைஸ் இங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஏய் கிணறுலடா ஸ்விம்மிங் பூல்ரா. ஆமாண்டா எந்த ஊர்ல எப்படி கட்டுறாங்க உனக்கு? ஏய் ஸ்விம்மிங் பூல்ரா அது. ஸ்விம்மிங் பூல்ல படிக்கட்டே காணோம். ஸ்விம்மிங் பூல் தானே கட்டியிருக்காங்க. ஏய் நண்பா யாரோ உரும்புறாடா. உரும்புற சவுண்டு கேட்குது நண்பா எனக்கு. வா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்து பார்த்துட்டோம்னா
நமக்கு இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடலாம். வேறு யாராச்சும் இருக்காங்களா நம்மளை தவிர அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் ஆகிடலாம். இது எதான்டா இது வந்து சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க. ஐயோ ஐயோ என்னடா அது? என்னடா அது? அங்கே போது போடுற என்னமோ இங்கே போடுறா மூளையில் டார்ச் அடிக்கிறேன் போடுறா. மக்கா என்னடா கலர் அது? வாயில போட்டு தின்னு. ஏய் பார்க்கவே பயமா இருக்குடா மச்சான். எனக்கு இதெல்லாம் பயம்டா ரொம்ப. எங்கடா போச்சு? ஏய் வருது போடுறான் கைஸ். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பூரான்னு. ஏய் கண்ட இடத்துல டார்ச் அடிக்காதா நீ பார்க்க விட்றா. ஓ மை காட் மச்சான் இதெல்லாம் போட்டுச்சுன்னா வச்சுக்கோ கன்ஃபார்ம் செத்துருவோம்ல. விஷம் உள்ளதுடா அதெல்லாம் கண்டிப்பாக. ஸ்னேக் கார்த்தி அண்ணா இது வந்து என்னதுன்னு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ். அது மட்டும் இல்லாமல் தவக்கலை போட்டு தள்ள போச்சுடா நேரம். ஐயோ கைஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் அலர்ஜி கைஸ் எனக்கு. எங்கடா தவக்கலை சனியாக முச்சவளே அங்கே போ செத்துறாது நீ அவள்கிட்ட மாட்டி. ஏய் மச்சான் எனக்கு பயமா இருக்கு மச்சான் சத்தியமா. இந்த மாதிரிலாம் இருந்தா பயமா இருக்குடா. பாம்பு கூட இருக்கலாம். ஏய் சும்மாடா இதுவே செத்த பையில. மச்சான் நான் பேய்க்கு கூட பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சத்தியமா நான் பயப்படுவேன். என்னடா அது கைஸ் ப்ளீஸ் எனக்காக அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதை நல்லா இன்னொரு தடவை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை ஃபோட்டோ கூட எடுத்து போட்டு பார்த்துட்டு கூட எனக்கு சொல்லுங்கள் அது என்னன்னு. ஏய் தலைவன் மாட்டிக்கிட்டானா உள்ள? ஏய் சும்மாறா. ஏய் சும்மாறா. அது என்ன உன் வீட்டில் வந்துருக்கு? ஏய் ஜமாலு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. இங்கே பாரு அடிச்சு போடுவோம் சத்தியமாக அடிச்சு போடுவோம். அது இங்கே காட்டுக்குள்ளே தானே இருக்குது. அது யார் இல்லை இடத்துல தான் இருக்குது. அடிக்கலாம் சாவலாம் அடிக்கக்கூடாது மச்சான். அது நம்மளோட இது கிடையாது. அது கடவுளுக்கு தான் அது இது இருக்குது. தெரியாமல் கொள்வது ஒரு ஜீவனம் சரி. தெரிஞ்சே வேணே கொல்லக்கூடாது எதையும். டார்ச் அப்படி மொத்தமாக அடிக்காத மச்சான் மொத்தமாக அடிக்காத கைஸ். அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன விலங்குன்னு தெரிஞ்சால். என்னமோ வித்தியாசமாக போகுது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது கைஸ் எனக்கு சத்தியமாக ஓட்டமாக சிலுக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க தலைவே. ஏய் தலைவா தண்ணியிலலாம் போகாதடா. இங்கே வாடா மேலே ஏறா நீ போடா. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. ஏய் நீ வாடா டே ஜமாலு வந்த வேலையை பார்ப்போம். இது என்னது இது? அது என்னமோ பூட்டி வச்சுருக்காங்க. மோட்டார் ரூம் மாதிரி இருக்குது கைஸ். அப்படிதான் நினைக்கிறேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே நிற்கிறது நமக்கு சேஃப் இல்லைன்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இங்கே சுற்றலாம். ஐயோ ஜம்மா ஜம்மா ஓசுடா பயந்துடா. ஏய் டக்குன்னு பார்க்கும்போது ஓசு கூட பாம்பது மாதிரிதான்டா தெரியுது என் கண்ணுக்கு. ஐயோ ஏய் செருப்பால் அடிப்பேன்டா உன்னை சத்தியமாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்துக்க உனக்குலாம் ஃபஸ்ட் நைட்டில் பக்காவாக தாண்டி வரும். சாபம் விட்டுருவான். பார்த்துக்க சாபம் விட்டுருவான். சாபோட்டா பழிக்கும்டா சாபோட்டா. ரெண்டு கேப்சர் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே இங்கே என்ன தான் இருக்குன்னு தெரியல. ஏதோ இதாக நம்ம இப்போ தான் வந்தோமே. வந்து என்ன ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா என்ன? நான் பார்த்தியா ஆரம்பிச்சிச்சு. லேடிஸ் இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது பிடிக்கல தானே உனக்கு? ஏதாச்சும் நான் அப்படியே அலையணும் ஓடணும் ஓடியாடணும் அப்படியே தயத்தக்க குதிக்கணும் நான். அதான் உன் ஆசை. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது. நான் எனர்ஜியாக பார்க்கறதுக்கு நான் என்னடா இதுவோட பண்ணுறேன். பஞ்சாபி பொம்பளையா ஏண்டாடி? ஆமாம் என்னவா டிராயிங் ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு. கைஸ் ஒரு மாதிரி இருக்குது கைஸ் இந்த இடம். இங்கே பாருங்க இதை பார்த்து மறந்துட்டோம் பார்த்தியா நம்ம வரும்போது. என்ன சவுண்டு?
என்னடா சவுண்டு? அவங்க போய் பேசுகிறாங்க லாரியில் பஞ்சாபி போட்டு போகிறான். பஞ்சாபி பாட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க. ஏவா இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுங்கண்ணே. நிறையா பார்த்துட்டேன். அப்புறம் எதுக்கு பயந்த? இப்போ வந்த புதுசாக ஸ்டார்டிங் அப்படி தானே பயம் இருக்கும். ஏய் இதனடா 777 இப்படி இருக்கு, கீறி வச்சிருக்க மாதிரி இருக்கு. கட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அதான் 777 கட் பண்ண மாதிரி இருக்கு. பாத்ரூம் உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். இந்த பாத்ரூமில் தனியாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரியா? எந்த பாத்ரூம்? இந்த பாத்ரூம்குள்ளே. இந்த பாத்ரூமில் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் இதில் என்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண? போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா பார்ப்போம். இந்தா கேமரா நான் இங்கே இருக்கேன். உனக்கு ஒரு டாஸ்க், இது ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன். அது எப்படா இது? இந்த கர்மம் பிடிச்ச இடத்துலலாம் இறக்கி விட்டு டாஸ்க்குங்கிறீங்க. மச்சான் இந்த மாதிரி அதுக்குள்ளே ஏதாவது இருக்கணும். நான் சாவணும் இப்போ தானே தாச்சு கொடுத்துருக்கேன். உன்னை நம்பி சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏய் என்னடா உள்ளே போகிறப்ப ஏங்குது. அதான் அந்த பாத்ரூம்குள்ளே நீ போனீங்கன்னா குரல் வரும். வரலாமா? ஆமாம். இல்லை நான் பொண்ணு பார்க்கையாடா போகிற வரலாமான்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன். போகிறது கக்கூசுக்கு கேட்டு போவேன். பாருங்க தட்டான் பூச்சியா என்ன பூச்சின்னு தெரில. சவுப்பு பிள்ளைக்கு பேர் போனார் பாரு. உங்கள் வீட்டில் ஆகி போனதுக்கு ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வார எல்லாருமே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குடும்பமாக பேய் பாத்ரூம் போயிட்டு வாங்க. இப்போ அர்ஜென்ட்டாக ஜவானுக்கு பாத்ரூம் வருது, அதனால ஜவானுக்கு கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறாப்புல. எதுவும் தவறாக நினச்சிக்காருங்க. மனிதனுக்கு ஆத்திரத்தை எடுக்கலாம், ஆனால் இதை அடக்க முடியாது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் மச்சான் போயிட்டியா? பாருங்கண்ணே தெரியுதா ஏதோ ஒரு வால்? என்னடா அது மச்சான்? அது அணில் போலடா. வால் தொங்கிட்டு நிற்குதுடா வெளியே. மூலையில் உட்காந்துருக்குடா. ஐயோ ஒரு அணில் இல்லடா, ஒத்தா செத்தண்டா. வெளியே வரண்டா நான். உள்ள வதவதுன்னு உட்காந்துருக்குடா அணில். ஜமால போறாங்க.